ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் கோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ஸ் கோட்னா வந்து ஒன்றுமே இல்லை, சிக்னலிங் கோடு தான். ஸோ வந்து ஈஸியாக மார்ஸ் கோடை வந்து பைஹார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். நார்மலாக ஏபிசிடி மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து பைஹார்ட் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து மறக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அணு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு பேர் வந்து அணுவாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ANU. ஏக்கு வந்து என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து மார்ஸ் கோடில் வந்து ரெண்டே சிம்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டாட்டு, இன்னொன்று வந்து டேஷு. டாட்டை வந்து இட்டான்னு சொல்லுவோம், டேஷை வந்து டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து இட்டா டா, எண்ணுக்கு வந்து டா இட்டா, யூக்கு வந்து இட்டா இட்டா டா. இது வந்து ஃபஸ்ட்டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஎம்இ தெரியும் அப்படிதான். நமக்கு டிஎம்இக்கு பதிலாக டிஎம்ஓன்னு எடுத்துக்கலாம். நம்ம டிஎம்ஓ. டிக்கு வந்து டா, எம்முக்கு வந்து டா டா, ஓக்கு வந்து டா டா டா. இது வந்து இன்னொன்று. அடுத்து ஃபிஷ் தெரியும் நமக்கு. ஃபிஷ்ஷுக்கு பதிலாக இஷ்னு எடுத்துக்கலாம். EISH. EISH. ஓகே. ஈக்கு வந்து என்னது? இட்டா. ஐக்கு என்னது? இட்டா இட்டா. எஸ்க்கு என்னது? இட்டா இட்டா இட்டா. ஹெச்சுக்கு என்னது? இட்டா 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 இட்டா. 4 இட்டா 4 டாட். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணதுலாம் வந்து ஒரு வேர்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதோட ரிவல்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் லெட்ரு. ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பவி. நேம் பவியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பவித்ரா, பவி. பவிக்கு பதில் நம்ம வந்து பிவின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பிவி. பிக்கு என்னது? டா இட்டா இட்டா இட்டா. ஓகேவா? பிக்கு வந்து அதோட ரிவல்ஸ் அப்படியே நீங்கள் அப்படியே ரிவல்ஸ் எழுதுனா போதும். இட்டா 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 டா. இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது. LF, லிட்டில் ஃப்ளவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. LF. எல்லுக்கு என்னது? இட்டா டா இட்டா இட்டா. அதோட அப்படியே ரிவல்ஸ் தான் வந்து எஃப்க்கு. இட்டா இட்டா டா இட்டா. இதில் வந்து இன்னொன்று இருக்குது. குயின் எல்லோ. QY. ஸோ நம்ம வந்து ஓ இது பண்ணோட தானே. ஓக்கு வந்து 3 டா எழுதணும். டா 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 எழுதணும். க்யூவில் வந்து இந்த லைனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டா டா, அந்த லைனுக்கு பதிலாக இட்டா போட்டுக்கோங்க. டா. ஓகேவா? இதோட ஆப்போசிட் தான் வந்து ஒய்க்குமே. அப்படியே ஆப்போசிட்னா ரிவல்ஸில் நீங்கள் வந்து எழுதணும். டா இட்டா டா டா. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரிவல்ஸு. இனி நம்ம வந்து வர பேர்லாம் வந்து ஆப்போசிட்டு. இட்டா எல்லாம் டாவா மாறும், டா எல்லாம் இட்டாவா மாறும். ஓகேவா? அந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டிஜி. டிஜி ஷிப்பிங் தெரியும். ஓகேவா? டிஜி ஷிப்பிங் வெப்சைட். DGW எடுத்துக்கலாம். DGW. ஓகேவா? டிக்கு வந்து என்னது? டா இட்டா இட்டா. ஸோ அதே மாதிரி ஜிக்கு. ஜி என்னது? டா இட்டா டா டா இட்டா. ஓகேவா? சேம் அதோடைய ஆப்போசிட். டா டா எல்லாம் இட்டாவா மாறுது, இட்டா எல்லாம் டாவா மாறுது. இங்கே வந்து இட்டா இருக்குது, அது அப்படியே டா. இங்கேயும் இட்டா இருக்கா? டா. இங்கே வந்து டா இருக்குது, அதை அப்படியே இட்டா. டபிள்யூக்கு வந்து அதோட ரிவல்ஸ். இட்டா டா டா. ஓகேவா? அவ்வளோதான். இது ஒன்று முடிஞ்சிச்சு. இனி வந்து ஆர்கே. ஆர்கே வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அக்கா தங்கச்சி தம்பி இருக்கவங்க எல்லாருமே ஆர்கே போட்டு விளையாடுருப்பீங்க. ஓகேவா? அது மாதிரி ஆர்கே. ஆருக்கு வந்து என்னது? இட்டா டா இட்டா. ஸோ கேக்கு வந்து அதோட ரிவல்ஸ் கிடையாது, ஆப்போசிட். இட்டா எல்லாம் டாவா மாறுது. இட்டா இருக்க இடத்துலலாம் டா, டா இருக்க இடத்துலலாம் இட்டா, இட்டா இருக்க இடத்துல டா. ஓகேவா? இதில் வந்து லாஸ்ட்டாக வர்றது வந்து XY. ஜைலோஃபோன். XP. ஓகேவா? ஜைலோஃபோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. XP. ஜைலோஃபோன். அப்போது டா
இடா இடா டா ஓகேவா. எக்ஸுக்கு வந்து இதோட ஆப்போசிட் தான் வந்து பீக்கு. அப்போது டாலாம் இட்டாவாக மாறும், இடா எல்லாம் டாவாக மாறும் ஓகேவா. டா இட்டாவாக மாறுது, இடா வந்து டாவாக மாறுது ஓகேவா. டா வந்து இட்டாவாக மாறிடும். இவ்வளோதான். இது வந்து ஆப்போசிட்டு. இனி வந்து சி. இனி பாக்கி இருக்கிறது வந்து சி ஜே இசட் தான் வந்து பாக்கி இருக்குது. அது வந்து சிம்பிள் தான். சிக்கு வந்து டா இடா டா இடா ஓகேவா. இன்னொன்று வந்து ஜே இருக்குது நமக்கு. ஜேக்கு வந்து என்னது இடா டா டா டா. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இசட் வந்து ரொம்ப ஈஸி. டா டா இடா இடா. ஆனால் ரொம்ப நம்ம இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து படிங்க. செகண்ட் மேட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து 70% வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் எடுத்தே ஆகணும். ஸோ செகண்ட் மேட்ச் கிளியர் பண்ணுற உங்கள் அண்ணன், தம்பி, அப்பா, மாமா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இது பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.